போன வீடியோவோட பார்ட் 2 கார்டன் டூர் தான் வந்து இப்போ காட்ட போகிறேன். ஏற்கனவே வந்து இந்த சுடக்கு தக்காளியிலேருந்து வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறத்துலேருந்து தான் காட்டிகிட்ருக்கேன். கீழே ஃபுல்லாக டர்ட்டில் வைன் இருக்குது. இது வந்து சைனீஸ் வயலட்டுங்க. சைனீஸ் வயலட்டில் இது வந்து பர்பிள் கலரும் வயலட் கலரும் அந்த கலர் வந்து ஃபுல்லுமே வந்து படர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ளூ கலர் சங்கு. நான் சொன்னேன்ல போன வீடியோவில், அந்த பக்கம் இதை விட நிறையா வச்சுருப்பேன்னு சொல்லிவிட்டு அதான் இங்கே பாருங்கள் ஒரு கிளையில எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பிரண்டுங்க. இது வந்து அவரை. கீழே ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, அப்புறம் மாதுளை, அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறம் மாமரம்க்கு அங்கே வந்து கிரேப்ஸ் கொடி விடாமல் இப்படி சைட்லேருந்து மட்டும் விட்டுருக்கு. இது வந்து கேசவர்த்தினி, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க அந்த கொய்யாவை. இது வந்து திருநீச்சு பச்சளைங்க. அது கூட வந்து மல்லிப்பூவுமே பக்கத்தில் இருக்குது. கீழே ஃபுல்லாமே வந்து கேசவர்த்தினிங்க. கேசவர்த்தினி கீழே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இப்போ தான் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டேன். இப்போ காமிச்ச செம்பருத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் செம்பருத்தி. இது வந்து நித்திய கல்யாணி. அப்புறம் வந்து எல்லோ கலர் காஸ்மோஸ் இருக்குது. அப்புறம் 7 days ரோஸு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் கலர் வர மாதிரி இந்த ரோஸு, அதுக்கப்புறம் கிரிக்கிரி ரோஸு, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ்லேயே வந்து மினி இருக்குல்ல, ஃபேரி ரோஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோஸுமே இருக்குது. காஞ்ச பிறகு அந்த குச்சியை வந்து ஒடிச்சு விட்ருங்க. அப்போ தான் இந்த மாதிரி தளிர்கள் எல்லாமே வந்து வரும். அது ஃபுல்லாக டேபிள் ரோஸில் வந்து ஒரு 9 வெரைட்டிஸ் ஃபுல்லாமே இருக்குது. அது இன்னும் ஈவினிங் எடுத்தனால பூக்களை அதை வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். இது வந்து சேஞ்சிங் ரோஸுங்க. எல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணது போக திரும்படியும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் வாடாமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ரு கப்பு, சிகப்பு பசலை, இது நாட் ரோஸ் நிறைய மொட்டுக்கள் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறம் கத்திரிக்காயிலே வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. பச்சை கலர் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பர்பிள் கத்திரிக்காய். 3மே இந்த ஒரு மாதிரி மீடியம் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப குண்டு கத்திரிக்காயும் இல்லாமல் நீல கத்திரிக்காயும் இல்லாமல் இந்த மீடியமாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே அவரைங்க. இந்த வேலியில் இருக்குது அவரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரையிலேயே எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்களேன். அவரையில் பூக்கள் பூத்து அந்த பூவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ கணக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில்லியில் 3 வெரைட்டிஸ் இருக்குதுன்னு. அதில் ஒரு வெரைட்டி தான் இது, கருப்பு காந்தாரி மிளகாய்ங்க. இதுதான் வந்து நிறையவே இருக்குது. போன வாட்டி எடுக்கும்போது ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருந்தோம். 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு காந்தாரி மட்டுமே இருந்துச்சு, மிச்சம் சில்லி சேர்க்காம. மிச்ச மிளகாய் சேர்த்தா ஒரு 1 கிலோ அளவுக்கு வந்துடும். ஃபுல்லாகவே மிளகாய் தான் இருக்குது. வீடியோவில் அந்த அளவுக்கு காட்டிக்க மாட்டேன். இது வந்து க்ரீன் கலர் மிளகாய், இந்த பச்சை கலரில் அந்த மிளகாய். இதிலே வந்து அந்த பக்கம் வந்து குட்டியான சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மிளகாய். இது சாதா அந்த நம்ம காய்கறி கடையில் தான் வாங்குவோம்ல, அதுலேருந்து எடுத்து போட்டது தான் இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. இந்த பக்கமும் தனியாக வந்து சைனீஸ் வயலட் வந்து வச்சுருக்கு. அது கூடவே ஓமம் பிளான்ட்டு, கேசவர்த்தினி பிளான்ட்டு, ரணக்கல்லி பிளான்ட்டு. அங்கே பார்த்திங்களா கேசவர்த்தினியில் எப்படி வந்து சீட்ஸ் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செவந்தி. நான் செவந்தி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரெட் கலர் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரைகள். அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லோவும் பிங்க்கும் இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட பிங்க் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரம்பை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரம்மா கமலம், அது போக சீனி கிழங்கு இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அது போக இலப்பிரண்டை, இது வந்து கஸ்தூரி வெண்டைன்னு நினைக்காம கஸ்தூரி வெண்டை. அதுக்கப்புறம் டெய்ஸியில் வந்து ஒயிட் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் இப்போ தான் முளைக்க வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.